வெஜிடபிள் பிரியாணி செய்முறை. பிரியாணி செய்வதற்கு 20 முதல் 30 நிமிடம் மட்டுமே ஆகும். இதற்கு ஒரு பிரஷர் குக்கர் அல்லது அகலமான பாத்திரம் போதுமானது. தேவையான பொருட்கள்: அரிசி 1 கப் பாசுமதி அரிசி, நன்கு கழுவி 20 நிமிடம் ஊற வைத்தது. காய்கறிகள் 1 கப் நறுக்கிய காய்கறிகள், கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு. மசாலா பொருட்கள்: பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மற்றும் சீரகம். அரைக்க சேர்க்க: ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கியது, ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய். பொடிகள்: மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா மற்றும் தேவையான அளவு உப்பு. தாளிக்க: 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய். வாசனையூட்ட சிறிதளவு புதினா மற்றும் மல்லித்தழை. செய்முறை விளக்கம். தாளித்தல்: குக்கரில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். பின் பிரியாணி இலை, பட்டை இலை, கிராம்பு சேர்த்து வாசம் வரும் வரை வதக்கவும். நறுக்கிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். அதனுடன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் மற்றும் தக்காளி சேர்த்து குழைய வதக்கவும். காய்கறிகள்: இப்போது நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து 2 நிமிடம் வதக்கவும். பின் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கிளறவும். சமைத்தல்: ஊற வைத்த அரிசியை இதனுடன் சேர்த்து மெதுவாக கிளறவும். அரிசி உடையக்கூடாது. 1 கப் அரிசிக்கு சுமார் 1½ முதல் 1 1/4 கப் தண்ணீர் ஊற்றவும். வேக வைத்தல்: மேலே புதினா, மல்லித்தழை தூவி குக்கரை மூடி வைக்கவும். குக்கரில் 2 விசில் வரும் வரை வேகவிடவும். பிரஷர் குறைஞ்சதும் மெதுவாக கிளறி சூடாக பரிமாறவும். இதை வெங்காய தயிர் பச்சடியுடன் சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும்.